ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நான் திருச்செந்தூர் கோவில் போயிருந்தேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பயணம் திருச்செந்தூர் கோவிலுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நான் போயிட்டுருந்தேன். இது வந்து என்னோடய விஷ் லிஸ்ட்லேயும் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் திருப்பதி அண்ட் திருச்செந்தூர் நான் கண்டிப்பாக போகணுன்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி திருப்பதியும் போயாச்சு அண்ட் திருச்செந்தூரும் போயாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்களுடைய வண்டி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் நாங்கள் போட்டிருந்தோம். பார்க்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹார்ஸ்க்கு வந்து 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கீழம்பாக்கம் வந்து பஸ் ஸ்டாப் போயிருந்தேன். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இதோடைய வீடியோ ரிவ்யூஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாக தான் நான் பார்த்தேன். பட் நேரில் பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்துச்சு. அண்ட் எங்கே பார்த்தாலுமே போலீஸ் தான் அந்த மாதிரி தான் ஆளுங்க இருந்தாங்க. அண்டு மக்களுங்க வந்து வெளியில் போக வர வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது. உங்களுக்கு வண்டி வெளியிலையும் போயிட்டு வரலாம், உள்ளேயும் கூட்டிகிட்டு வருவாங்க. அண்ட் எனி டைம் வந்து மாப் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க. இந்த இது லைக் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஹைட்டி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டலும் ஃப்ரீயாக உங்களுக்கு இருந்தது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆவின், அதுக்கப்புறம் உள்ளே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து ஸ்லீப்பர் கோச் ஏசி வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்லீப்பர் ஒரு சைடும் நார்மல் பஸ் இன்னொரு சைடு நிற்கிறதுக்கும் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வந்து நாங்கள் வந்து நின்றுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு உள்ள எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து வாங்கியிருந்தாங்க. டிக்கெட் புக் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா 12 வயசு இருக்கவங்களுக்கு வந்து ஆஃப் டிக்கெட்டுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து 9 வயசும் இன்னொன்று வந்து 12 வயசு இருக்கவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணோம். ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வயசு பையனுக்கு 1 மந்த் ஆகிடுச்சு. ஜான்வரி மந்த்து தான் அவனோட பர்த்டே போச்சு. ஸோ 1 மந்த் எக்ஸ்ட்ரா ஆனதுனால 1 இயர் 12 வயசுக்கு மேலே போனதுனால எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அங்கே ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பஸ்ஸு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. ஸ்லீப்பர் கோச் தான், ஒரு சுத்தமே இல்லை. நாங்கள் படுக்கிற அந்த ஸ்லீப்பர் அந்த பெட் மேலெல்லாம் ஃபுல்லாக மண் மாதிரி இருந்தது. அண்டு 1250க்கு வந்து ஒர்த்தே கிடையாது. அதேமாரி 655க்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி டீ காஃபி குடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து டின்னர் சாப்பிடல. இதுக்கப்புறம் 9 மணி அந்த மாதிரி நிறுத்துவாங்கன்னு நினச்சோம். பார்த்தா அவங்க நிறுத்தவே இல்லை. என்னென்னு கேட்டால் நாங்கள் 655க்கே டின்னருக்கு நிறுத்திட்டோம் அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணலை. ஸோ நிறைய எங்களுக்கு குழந்தைங்க, அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே நைட்டு வந்து சாப்பிடவே இல்லை. மார்னிங் வந்து 5:30 அந்த மாதிரி திருச்செந்தூரில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம்ஸு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள். அப்படிலாம் உள்ளே சர்ச்லாம் பண்ணிங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. பார்க்குற இடம் ஃபுல்லாக ரூம்ஸ் தான். நாங்கள் வந்து ரூம் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 2 மயில் அழகாக வந்து நின்றுட்டுருந்தது. ரொம்ப நேரமாக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. அது அசையவே இல்லை, அப்படியே தான் நின்றுட்டுருந்தாங்க. ஸோ நானே வந்து இறங்கி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து குளிக்கிறதுக்காக போயிருந்தோம். போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை பார்த்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை போட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பீச்சுக்கு குளிக்கிறதுக்காக போயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் திருச்செந்தூர் போகிறதுனால எப்படி எங்களுக்கு வந்து நாளில் கிணறுல குளிக்கணுமா இல்லை பீச்சில் ஃபர்ஸ்ட் குளிக்கலாமா தெரியல. ஸோ அங்கேயே இருக்கவங்க ஒரு பர்சன் கிட்ட வந்து கேட்டோம். அவங்க வந்து பீச்சில் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளில் கிணறுல வந்து குளிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பீச்சில் வந்து நாங்கள் குளித்தோம். அண்டு பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய துணிங்களை வந்து விட்டுட்டு போகிறாங்க. அது ஏதாவது வேண்டுதனால அப்படி பண்ணுறாங்களா நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்தமாரி மூட்டை மூட்டையாக நிறைய துணி எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. என் தங்கச்சி பாருங்கள், நிறைய துணி வரதுனால தாவி தாவி குதிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி பார்க்குறேன், இந்தமாரி பீச்சில் நிறைய துணியை விட்டுட்டு போகிறது. ஸோ இது ஏதாவது வேண்டுதலுக்கான்னு தெரியல. அண்டு பீச்சில் குடித்ததுக்கப்புறம் நாளில் கிணறுல குளிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கியூ பாருங்கள். அரௌண்ட் எங்களுக்கு வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. அரௌண்டு எக்ஸாக்டாக அந்த மாதிரி ஆச்சு. ஸோ க்யூவில் நின்று நம்ம வந்து ஒரு 2 ரவுண்டு மாதிரி தான் உங்களுக்கு கிணத்துக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். டக்குன்னு அவர் வந்து தண்ணி ஊற்றி அனுப்பிடுவார். ஸோ இதில் வந்து குளிக்கிறது வந்து உள்ளே வந்து சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு உள்ளே உங்களுக்கு வந்து இது பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் உட்காந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான், எந்த சார்ஜஸும் கொடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு 1 ருபீஸ் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அந்த காலத்தில், இப்போ அது கூட கிடையாது. நம்ம விருப்பப்பட்டு என்ன கொடுக்குறோமோ அந்தமாரி கொடுத்துக்கலாம். ஸோ என்னோடய ஃபேமிலி வந்து ஒருத்தராக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து 100 ருபீஸ் வந்து கொடுத்தோம். ஸோ ஒரு சந்தோஷமாக நம்மளுக்கு தண்ணி ஊற்றட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து அங்கே குளியலை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அகெயின் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமியை பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். முருகரை பார்க்குறதுக்கு போகிற வழியிலே விநாயகர் கோவில் இருக்கும். அங்கே வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் நம்ம வந்து
சாமியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் 2 ஃபேமிலி போனதுனால 2 பேரும் 2 தேங்காய் வாங்கி உடைச்சோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு இருந்தார். எனக்கு தங்கச்சியும் வாங்கி உடைச்சிட்டு இருந்தாங்க. இந்த சாமி விசிட் பண்ணிட்டு தான் உள்ளே போயிட்டு நம்ம முருகரை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரூம்லேருந்து நம்ம சாமி பார்க்குற போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும். அண்டு ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீ தான் காஸ்ட்டு. அங்கே வந்து சின்ன இந்த மாதிரி பாக்ஸாக இருக்குது. அதில் நம்பர் இருக்குது. நம்ம ஸ்லிப்பர் வச்சுட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட நம்ம நம்பர் சொன்னோம்னா அவங்க ஒரு கார்டில் எழுதி கொடுக்குறாங்க. திருப்பி வரும்போது அந்த கார்டு கொடுத்தோம்னா நம்ம ஸ்லிப்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் மொபைல் உள்ளே அலோட் கிடையாது. அதேமாரி பாய்ஸ் வந்து உள்ளே போகும்போது ஷர்ட் வந்து போடக்கூடாது. ஷர்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். உள்ளே சாமியை பார்த்து முடித்த உடனே பக்கத்துலேயே ஸ்ரீ வள்ளி குகைன்னு இருக்குது. ஸோ வள்ளி குகையை நம்ம பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே நம்ம உள்ளே சாமியை பார்த்துட்ருக்கும் போதே எப்படி சொல்கிறோம், ரொம்ப அனலாக இருந்துச்சு. உள்ளே சுத்தமாக காற்று இல்லை. ரொம்ப வேர்த்து கொட்டி வெளில வரும்போது இந்த கடல் காற்று வந்து நம்ம மேலே படும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ போகிற வழியிலே அந்த குகைக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மலைங்க இருக்கு இல்லையா, அந்த மலையில் வந்து குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதுங்க அந்த மாதிரி தாலியும் அதுக்கப்புறம் வந்து தொட்டிலும் கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் உள்ள ஃபோன் வந்து அலோட் கிடையாது குகைக்குள்ளேயும். ஸோ அது சாமியை பார்த்துட்டு வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. க்யூ வந்து செம்ம பெருசாக இருந்துச்சு. நாங்கள் ரூம் ஸ்டே பண்ணுறவர் சொன்னார், அன்னதானம் போய் இப்போ சாப்பிடுங்க, ஃபுட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அங்கே சாப்பிட முடியல. வெளியில் வந்து ஹோட்டலில் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கடைங்க இருக்கிறதுனால நிறைய சின்ன சின்ன இந்த மாதிரி பொம்மைங்க அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே வாங்க எங்களுக்கு டைம் இல்லை. பிகாஸ் ஒரே ஒரு நாள் தான் போகணும். சனிக்கிழமை காலையில் போகணும். சனிக்கிழமை நைட்டே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸு வந்து என்ன பஸ் புக் பண்ணியிருந்தோம்னா எஸ்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ரைவேட் பஸ் தான். மார்னிங் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்திருந்தோம். இந்த எஸ்பிஎம் பஸ் தான் ஓ மை காட் சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் நாங்கள் வந்ததுக்கு இது எவ்வளவோ டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 1250க்கு வந்து ஒர்த்தே இல்லாமல் இருந்துச்சு பஸ்ஸு. இங்கே வந்து ஜஸ்ட்டு 950 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணோம். 2 பிளாங்கெட்டு, 2 வாட்டர் பாட்டிலு, பில்லோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்டு ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாமியை பார்க்கும் போதே நம்மளுக்கு அங்கங்கே இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு இந்த கயிறு அண்ட் குங்குமம் மஞ்சள் சாமியை வச்சு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே. நம்ம வந்து உள்ளே வந்து எதுவுமே இது பண்ண முடியாது. நம்ம கொடுக்குறது மாதிரி கிடையாது. அவங்களே வந்து கேட்பாங்க 100 ருபீஸ் கொடுங்க, 150 கொடுங்க, 250 கொடுங்க, அந்த மாதிரி கொடுத்து வாங்கினது தான் இதில் எல்லாமே. எல்லாத்துலேயும் 2 கயிறு, குங்குமம், மஞ்சள் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வெத்தலையில் குங்குமம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து இன்னொன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 நெல்லிக்காய் அண்டு வந்து மஞ்சக்கயிறு வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து 250ன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஸோ 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணி இது வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட ஷாப்பில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சாமியோடது இது வாங்கியிருந்தோம். ஸோ இதையும் நாங்கள் கோவிலில் வாங்கினது. என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இந்த படம் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. முருகரோட படம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கணும்னு பிளான் பண்ணேன். பட் இருந்த டயரில் நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம். சர்ப்ரைஸாக என்னோடய சிஸ்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.